ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 10th சயின்ஸ்க்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருங்கப்பா. நேற்று ஒரு மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை தூக்கி அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதற்கு கண்டிப்பாக பல கொஸ்டின்கள் இன்னும் பல மாவட்டத்தில் நடக்காமல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியான டிஸ்ட்ரிக்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் வருதோ அதெல்லாம் போட்டே இருக்கேன். ஸோ இதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு போங்கப்பா. கண்டிப்பாக இதிலிருந்து பல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடை தேர்ந்தெடுக்க அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் விசையின் சுழற்சி விளைவுக்கு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது. செகண்ட் ஒன் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் டேஷ். தேர்ட் ஒன் புற்றுநோய் காரணமாக சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் டேஷ். ஃபோர்த் ஒன் கீழ்கண்ட மந்த வாயுக்களில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது. ஃபிஃப்த் ஒன் கீழ்கண்டவற்றுள் எது மயக்க மூட்டியாக பயன்படுகிறது. சிக்ஸ்த் ஒன் சைலம் புளோமியம் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைத்து காணப்படுவது எனப்படும் டேஷ். செவன்த் ஒன் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது டேஷ். எயித் ஒன் ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க டேஷ் அயோடின் தேவைப்படுகிறது. 19th ஒன் ஒகசாக்கி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டேஷ். 10th ஒன் தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அதிசய அரிசி டேஷ் ஆகும். 11th ஒன் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் டேஷ். 12th ஒன் பல கோப்புகள் சேமிக்கப்படும் இடம் டேஷ். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பாஸ். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எல்லாத்தையும் படிச்சு வச்சுருக்கோம் பசங்களா. எவையும் 7 வினாக்கள் மட்டும் விடையளிக்கணும். வினாயன் 22 மட்டும் கட்டாய வினா. ஓகேங்களா. ஸோ 13th வந்து வானம் ஏன் நிலை நிறமாக தோன்றுகிறது. 14th ஒன் நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக. 16th ஒன் அவகேட்ரோ விதியின் பயன்பாடுகள் ஏதேனும் 2 எழுதுக. 16th ஒன் மீள் மற்றும் மீளா வினைகளை வேறுபடுத்துக. 17th ஒன் ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். ஓகேங்களா. 18th ஒன் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அதாவது அனிச்சவியல் என்பதை வரையறு. 19th ஒன் கொலஸ்ட்ரம் சீம்பால் என்றால் என்ன. பால் உற்பத்தியானது ஹார்மோன்களால் எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 20 மரபு பொறியியல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வரையறு. 21 ஸ்க்ராட்ச். ஓகேங்களா. ஸ்க்ராட்ச் என்றால் என்ன பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 22 வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் தோன்றிய 9.8 வினாடிகளுக்கு பிறகு இடி சத்தம் கேட்கிறது. ஒளியின் திசை வேகம் 330 மில்லிமீட்டர் எனில் மேகத்தின் உயரம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். கணக்கெடுங்க. ஸோ இது ஒரு பகுதி 3பா. ஸோ பார்ட் 3 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸில். ஸோ கொஸ்டின் நம்பர் 32 வந்து கம்பல்சரி கட்டாய வினா வரக்கூடியது. எனி 7 இருந்தால் போதும். ஸோ 23 வந்து பார்த்தீங்கன்னா பரும விதியை கூறுக அப்படி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசானிக் வைப்ரேஷன்ஸ் கேட்கக்கூடிய 3 விலங்குகளின் பெயர்களை எழுதுக. ஓகேங்களா. 24 ஒரு கடத்தியின் மின்தடை எண் மற்றும் மின்கடத்தி எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் தொகுதி 1 தொகுதி 2 பார்த்தீங்கன்னா FE59 I131 NA24 C14 இருக்குது. இந்த பக்கம் படிமங்களின் வயது, இதயத்தின் செயல்பாடு, இரத்த புற்றுநோய், தைராய்டு நோய். ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சிங்கப்பா. நெக்ஸ்ட் 25 வந்து பார்த்தீங்கன்னா A என்பது செம்பெழுப்பு நிற உலோகம். இது O2 உடன் வினைபுரிந்து 1370 K வெப்பநிலையில் B என்ற கருமை நிற சேர்மத்தை உருவாக்கும். கிரேட்டர் தென் 1370 K வெப்பநிலையில் A ஆனது சிவப்பு நிற Cயை உருவாக்கும் எனில் ABC என்னவென்று வினைகளுடன் விளக்குக. 26 வந்து முயலில் டயஸ்டெமா எவ்வாறு உருவாகிறது. முயலின் உடல் வெப்பநிலையை பராமரிக்க அதன் தோலில் அமைந்துள்ள சுரப்பிகள் எவை. 27 ஜிப்ரல்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. 28 ஃபீனோடைப் மற்றும் ஜீனோடைப் பற்றி நீங்கள் அறிவது என்ன. வெரி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் கம்பல்சரி படிச்சு வச்சுருங்க. வட்டார இன தாவரவியல் என்பதனை வரையறுத்து அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. 29 புற்று செல் சாதாரண செல்லில் இருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன. லைசின் அமினோ அமிலம் செறிந்த 2 மக்காச்சோள கலப்புயரி வகைகளின் பெயரை எழுதுக. 30 மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவங்கள் யாவை. 31 மின்னணு கழிவுகள் வேஸ்ட் எவ்வாறு உருவாகின்றன. அப்புறம் கோடை இடத்தின் இருப்புகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளேனேரியாவில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கும் டேஷ். நெக்ஸ்ட்டு இயல்பான ரத்த அழுத்தம் டேஷ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 32 வந்து 180 கிராம் நீரில் 45 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. கரைசலில் உள்ள கரைப்பொருள்கள் நிறை சதவீதத்தை கணக்கிடுக. ஓகேங்களா. ஸோ இது பார்த்து வச்சுங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் 7 மார்க்ஸ் பா. ஸோ 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களை பப்ளிக் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் படிச்சு வச்சுருங்க. ஸோ 33 வந்து பார்த்தீங்கன்னா A வந்து ஸ்னெல்ஸ் லா. ஓகேங்களா. ஸ்னெல்ஸ் விதியை கூறுக. நெக்ஸ்ட் நியூட்டன்களின் இயக்கத்திறன விதிகளை கூறுக அல்லது ஜூல் வெப்ப விதி வரையறு. ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்வீச்சுகளின் பண்புகளை ஒப்பிடுக. 34 வந்து பார்த்திங்கன்னா வரையறு அணுக்கட்டு எண் அட்டாமிக் சிட்டி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊது உலையில் உருக்கி பிரித்தில வரை ஸ்மெல்டிங் அல்லது
ஒரு கரைசலின் pH மதிப்பு 0 எனில் அந்த கரைசலின் தன்மம் என்ன? காரணம் கூறுக. படிவரிசை ஹோமோலோகஸ் சீரிஸ் என்றால் என்ன? படிவரிசை சேர்மங்களின் 3 பண்புகளை கூறுக. ஓகேங்களா? 35A வந்து ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. ஏதேனும் 4 குறிப்புகள் சொல்லணும். அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்? அல்லது மனித விந்து செல்லின் அமைப்பு வரைந்து பாகங்களை குறிக்கவும். மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை செய்வதற்கான தீர்வை தருக. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் கம்பல்சரி படிச்சு வச்சுங்கப்பா. இது இந்த பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் மாவட்டத்தில் நாளை நடக்க போகுதில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வந்து நடைபெற்று சொல்கிறாங்க இந்த கொஸ்டின் பேப்பர். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இதே கொஸ்டின் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ரெஃபரன்ஸ் மாடலாக வச்சு நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் தொடர்ச்சி வீடியோ போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.